என் தங்கப்பிள்ளையே, ஆனி மாதத்தினுடைய 1ஆம் தேதி இந்த இரவு உன் தாயானவள் எனக்குரிய பஞ்சமி திதி. என் பிள்ளையே, இந்த நாளில் கட்டாயமாக இந்த ஒரு பொருளை நீ வாங்கிவிட வேண்டும். நிச்சயமாக உன்னால் நம்ப முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு தீரும். நீ எதிர்பார்த்திருக்க முடியாத அளவிற்கு பல கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகும். எவ்வளவோ நாட்கள், எவ்வளவோ கஷ்டங்களை என் பிள்ளை தூக்கி சுமந்து விட்டாய். இனியும் இது இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்குமானால் என் குழந்தை படுகின்ற ஒவ்வொரு இன்னல்களையும் நிச்சயமாக நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றாக மாறிவிடும். இனி நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உன்னை தேடி நான் வருவதை நீ புரிந்து கொண்டு, உனக்காக இன்று அம்மா சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை கவனத்தில் கொண்டு நிச்சயமாக இந்த ஒரு பொருளை நீ வாங்கிவிட்டால் போதும். நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு தீர்வதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளும் நிச்சயமாக உனக்கு நடக்க தொடங்கும். நாம் என்னென்ன விஷயங்களை எல்லாமோ தேவையில்லாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். தேவையோடு ஒரு விஷயம், இதை செய்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்வது இந்த வராகி. அப்படி இருக்கும் பொழுது அதை செய்யாமல் என் குழந்தை விட்டுவிட முடியுமா? என் தங்கமே, நாம் நினைத்ததை எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு நடத்தவில்லையே என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு நின்ற காலங்கள் எல்லாம் போதும். இனி என்னவானாலும் சரி, உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உனக்காக எந்த சூழ்நிலையிலும் நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்கிறாய் அல்லவா? அப்படியானால் இந்த பஞ்சமி நாளில், இந்த பஞ்சமி இரவில் என்னுடைய அன்பு உனக்கு நிச்சயமாக கிடைக்கத்தான் வேண்டும். எந்த நிலையிலும் என் பிள்ளை, நீ எந்த ஒரு உண்மைகளையும் விட்டுவிட முடியாதபடிக்கு உனக்கான பெருமகிழ்ச்சி உனக்கு கிடைக்கத்தான் வேண்டும். நீ எண்ணி எண்ணி சந்தோஷப்பட வேண்டும். நீ நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். எல்லா தருணங்களிலும் உனக்கு நன்மைகள் நடக்க வேண்டும். நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு உன்னுடைய ஆயுளை நீட்டி கொடுக்க வேண்டும். நாம் எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர பெறக்கூடிய இந்த தருணத்தை எந்த நொடி பொழுதிலும் விட்டுவிடக்கூடாது. உனக்காக நான் இருக்கும் பொழுது ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை காயப்படுத்துவதையும் நான் தெரிந்து கொண்டேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற பல சூழ்நிலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து இன்று உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றுதான் நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நிலையில்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நிலையான சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அதனை நாம் தெரியாமல் இருக்கிறோமானால் ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் தடங்கல்களை உருவாக்கி இருக்கின்றது. ஏதோ ஒரு விஷயம் உனக்கு அதனை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறது. அப்படியானால் இதையெல்லாம் என்னவென்று நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்தும் பொழுதும், நான் இருந்து உனக்கு இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்லும் பொழுதும் என் பிள்ளை, ஏதோ ஒரு காரணத்தினால் நம் தாயானவள் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சி செய்கிறாள் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்கான உண்மைகளை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அதுவும் அதிசக்தி வாய்ந்த அற்புத நாளான இன்று நான் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது என் பிள்ளை, எக்காரணம் கொண்டும் அதை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசய நிகழ்வு நடக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயம் நிச்சயமாக நடத்திவிட வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. இனி உன்னோடு எந்த சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் அதற்காகவெல்லாம் நீ ஒருபோதும் தயங்கி நிற்காதே. உன்னை சுற்றி நான் வருகின்ற நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான உண்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள். தாயின் அன்போடும் அரவணைப்போடும்
உனக்கு நான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகுந்த மன சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். காலத்தின் கட்டாயம் ஒரு சில விஷயங்கள் உன்னால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றிருக்கும். ஒரு சில விஷயங்கள் இந்த நேரத்தில் தான் உனக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றிருக்கும். இத்தனை காலமும் இது தெரியாமல் இருந்து விட்டோமே என்று நீ சொல்வாயல்லவா? அப்படித்தான் உனக்கு வேண்டியதை எல்லாம் நிறைவாக கொடுத்துவிட நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு சரியாக கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். நடத்திவிடக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை வந்து சேரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நடத்தி காட்டும். இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். எந்த நேரத்திலும் எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணாமல் இனி ஆரம்பிக்கக்கூடிய வாழ்க்கையை நினைத்து நீ சந்தோஷப்படு. உன்னை தொடர்வது எல்லாமும் உன்னை சரியாக தொடர்ந்து வரும். இனி எந்த நிலையும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, மாதத்தினுடைய தொடக்க நாள், திருவோண நட்சத்திரத்தினுடைய நாள், இன்று பஞ்சமி திதியினுடைய இரவு என்று இந்த நாளில் உனக்கு மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடத்தியே தீர வேண்டும் என்று தெய்வங்கள் முடிவெடுத்திருக்கின்ற நேரத்தில் என் குழந்தை, நிச்சயமாக இந்த ஒரு காரியத்தை மட்டும், இந்த ஒரு பொருளை மட்டும் இன்று நீ சரியாக வாங்கிவிட்டாயானால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களும் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். உன்னை மேலும் மேலும் வாழச் சொல்லும். இனி என்ன நடந்தாலும் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான அதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, தெளிவான பல விஷயங்கள் உனக்கு கிடைக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது. தெளிவான பல உண்மைகள் உனக்கு என்னவென்று உனக்கு சரியாக புரிந்து விட்டது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கை கொடுத்த அத்தனை விஷயங்களையும் இனிமேல் நீ கண்கூடாக உனக்கே உனக்கானதாக காணப்போகின்ற நேரமும் உனக்கு வந்து விட்டது. இந்த நேரத்தை விட்டு விடாமல், இந்த தருணங்களை எல்லாம் தொலைத்து விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய அதிசயங்களை நீ நிச்சயமாக நிறைவாக என்றும் ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும். இனி எந்நாளும் உனக்கு நல்லது நடந்தே தீரும். இனி எந்நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. அம்மாவினுடைய ஆசிகளின்படி உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு நடத்தி தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். இனிமேல் எந்த கஷ்டங்களும் உன்னை தொடராதபடிக்கு நான் உன்னோடு இருந்து உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இந்த நாளில் உன் இல்லத்திற்கு நீ கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன தெரியுமா? அதுதான் பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை நீ உன் இல்லத்தின் பூஜை அறையிலும் நீ ஏற்றுகின்ற தீபத்திலும் கொஞ்சம் போட்டு வைத்து விட்டால் போதும். இன்று உன் வாழ்க்கையில் ஒரு அதிசய மாற்றம் நடக்கும் என்பது உறுதி. நிச்சயமாக நீ விரும்பி நின்ற பல விஷயங்கள் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பது உறுதி. நீ என்ன வேண்டுமானாலும் நினைத்திருக்கலாம், என்ன நடக்கும் என்று வேண்டுமானாலும் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றுமே இனி எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி வந்து உனக்குள் மிகுந்த மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொண்டால் இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சம்தான். இனி எந்நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மையாக இருக்கும். என் குழந்தையை, பஞ்சமி நாளில் மன மகிழ்ச்சியோடு நான் உன் இல்லத்தை தேடி வருகின்றேன். பஞ்சமி நாளில் நிச்சயமாக நீ விரும்பிய பல மாற்றங்களை நான் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன். நல்ல நேரம் வரும்பொழுது தாயினுடைய அன்பினை ஒரு குழந்தையால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் அல்லவா? அதுபோலத்தான் இந்த நாளிலும் நீ நினைத்ததை விட சிறப்பான பல அதிசயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன். மேலும் மேலும் உனக்கான வெற்றியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து தருகின்றேன். நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி கலங்காதே. நடக்கப் போகின்ற நன்மைகளுக்கு உன்னை தயார்படுத்து.
இனி உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளும் என்னவென்று நீ உணர்ந்து விடு. எல்லாவற்றையும் நான் உனக்கு சரியாக உன் கைகளில் நிச்சயமாக மீட்டு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் புரிந்து உனக்கு வரக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ தயாராக இரு. எப்பொழுது உன்னை நான் சரிபடுத்த வேண்டும், எப்பொழுது இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து நான் அதனை அந்த நேரத்தில் உன் கைகளில் சந்தோஷமாக ஒப்படைக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. யாரும் உன்னை எப்பேற்பட்ட கஷ்டங்களுக்குள்ளும் தள்ளிவிட நினைத்திருந்தாலும் நான் இருந்து அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான அதிசயத்தை நடத்தி தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனி எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷத்தின் உச்சத்தை நடத்தி தரும். சந்தோஷத்தின் உச்சமான விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் ஆசைப்படுவது எல்லாம் ஒன்றாக இருந்தாலும் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமுமே நம்மை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? இனி எந்த நிலையிலும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் இவை எல்லாமும் உன்னை நீ இப்பொழுது இருக்கின்ற கஷ்டத்தில் இருந்து மீட்டெடுத்து விடும். உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுத்து விடும். நிறைவேறாத பல ஆசைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நிறைவேறும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையில் இருந்தாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து நீ நல்லபடியாக வாழ கற்றுக்கொள். உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே கிடையாது. நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடக்கும். நீ எதிர்பார்த்தது எல்லாம் என்றும் இந்த வாழ்க்கையை உனக்கே சொந்தமானதாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய கவனம் சரியாக இருந்து விட்டால் போதும். நீ தெளிவாக அத்தனையையும் சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. நான் சொன்ன சொல் மீற மாட்டேன். இந்த வராகி இன்று உன் வீட்டில் நடத்தக்கூடிய அற்புதங்களை நிச்சயமாக நான் நடத்தி கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். தாயினுடைய அன்பினால் நீ பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை நிலையாக வாழச் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். மேலும் மேலும் உன்னை நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கச் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் கண்டு என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள். இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெளிவில் கொண்டால் அது போதும். என்ன நடந்தாலும் இனி உன் வாழ்க்கையில் என்னவாக இருந்தாலும் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் வசமாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கே உனக்கானதாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, வராகி சொன்ன சொல்படி உன் வாழ்க்கையில் நடந்து உனக்கான நம்பிக்கையை என்றும் நிச்சயமாக கொடுக்க துணிகிறேன். அம்மாவினுடைய அன்பை நீயும் ஏற்றுக்கொண்டாயானால் இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் உன்னுடைய சந்தோஷத்திற்குத்தான் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும். இனி ஏற்றும் உன் வெற்றி உன்னை வந்து சேரும். எப்பொழுதும் இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் உன் இல்லம் முழுக்க நிறைந்திருக்கும். பஞ்சமியின் தாயின் வாக்கானது இந்த இரவில் உன்னை தேடி வரும் பொழுது எக்காரணம் கொண்டும் என்னை தள்ளிவிட்டு விடாதே. மீண்டும் வருவாள் இந்த வராகி. உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான ஆசிகளையும் கொடுப்பதற்காக எந்த இடத்திலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளும் உன்னை நல்வழிப்படுத்துவதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியும். எல்லா மாற்றங்களுக்குள்ளும் உன்னை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா நிலையிலும் உன்னை காக்க நான் வருவேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக
எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.